கையடக்க தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்த முன்பள்ளி சிறுமி ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பயாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதிவாகியுள்ளது. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. மகொன முங்கேன லக்தினு வீடமைப்பு திட்டத்தில் உள்ள 3.5 வயதுடைய விஹிகி நெதாசா என்ற முன்பள்ளி சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி கையடக்க தொலைபேசியை சார்ஜ் செய்யப்பட்டிருந்த அறையின் தரையில் படுத்திருந்தவாறு பார்த்து கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கையடக்க தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்த சிறுமி எதுவும் பேசாமல் தரையில் இருப்பதை கண்ட சிறுமியின் மூத்த சகோதரர் தாயிடம் அதனை தெரிவித்துள்ளார். மயங்கிய நிலையில் தரையில் கிடந்த சிறுமியை உடனடியாக பேருவளை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிறுமியை சுயநினைவுக்கு கொண்டு வர வைத்தியசாலை ஊழியர்கள் கடும் முயற்சி மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை. கையடக்க தொலைபேசி சார்ஜ் செய்யப்பட்டிருந்த இடத்தில் சிறுமி அதனை மார்பு பகுதியில் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கையடக்க தொலைபேசியில் ஏற்பட்ட அதிக மின்னோட்டத்தை அடுத்தே இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதிக மின்னோட்டம் காரணமாக சிறுமியின் மார்பு பகுதியில் 2 சிறு காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.